எருமை பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே அங்க பாருங்கண்ணே, பார்க்க மாட்டேன். பஞ்சவரணம் வருதுண்ணே. குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க, ஆனா பஞ்சவரணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்மள ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய், அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ணே. இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க, வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலு, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும், நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்ல, நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணம் அவளுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பா தெரியணும். வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல. பேசுறதுல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா இருடா. வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வேலுக்கு தங்கிடக்கா. தங்கிடக்கா. ஏண்டி, அன்னைக்கு மாங்காய தேடி போட்டு பஞ்சாயத்துல நிறுத்தினியே, இன்னைக்கு உனக்கு கட்டி கட்டி பிடிக்க போறேன். எந்த பஞ்சாயத்து போவேன் பாப்பா. அத்தை, இன்னும் அத்தை என்னடா அத்தை? வெளியே போட நாய். ஐயோ, பிள்ளைக்கு ரத்தம் வருது. ரத்தம் வர மாதிரி அடிச்சுடி பாவி. என்னையா நினைச்சிட்டு இருக்க? பாசம் பொத்துக்கிட்டு வருதே. ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுத்த இந்த காவாலி பையன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு அத ஓடிட்டு உள்ள வாயா. டேய், சொல்றா இல்ல, உனக்கு உரைக்கல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல, போடா போயிடுறா. மாமா மாமா என்ன மச்சான் என்னடா? டேய், நீ என் தங்கச்சி ரத்தமா இருந்தா எங்கேயாவது தனியா போய் உழைச்சு பொழைச்சுக்கடா. இவங்க எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. உனக்கு உரைக்கலடா. டேய் போயிடுறா, போய் தொலைடா. நான் எங்க மாமா போவேன்? எனக்கு யாரோ தெரியும். அன்னைக்கு ஆத்தா செத்தனைக்கு நானும் செத்து போயிருப்பேன். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான்டா, உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்கமா காப்பாத்த நீ தானே சொன்ன. சொன்னேன்டா, சொன்ன, இல்லன்னு சொல்லல. உன்னை இப்படி ரத்த கலரை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்களே, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? ஆத்தா கூட தான் அடிச்சிருக்கு, அதுக்காக நான் வீட்டை விட்ட வெளியே போயிட்டேன். எனக்கு ஆத்தா வேற அத்தை வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் பிரிச்சு பார்த்துட்டேன்டா, உனக்கு பிரிச்சு பார்க்கிற மனசு இல்லடா. நீ எங்கேயும் போக வேணாம்டா, எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இரு.
மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன். இந்த குண்டாமர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. அதான் ஐயோ, பொறுக்கிட்டு இருக்கேன். என்ன விடு. இரு இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், அவர் பொங்கி வருவாருப்பா. சரிதான் போடி. சத்தம் பாட்டா. ஊத்துட்டு சூடா இருக்கும்போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி, இந்தா மிச்ச கூலி. குடி குடி போ. குடி 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 சீக்கிரம். இந்தா கூலி. வாங்க போ போ. ஏன் சந்தன புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு 2 லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா? சரக்கா அத்தாயா கள்ள சராயா. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னய்யா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது, கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல. இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது, மூடுறது. இப்ப என்ன சந்தன புட்டி சொல்லிட்டான் இப்படி கேளுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயிலுக, சில்லறையில ஏமாத்துறானுங்க. ஒண்ணும் நம்ப முடியல. அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல. தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் ஷாப்பா வச்சு நடத்துறோம். அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை. குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க. டேய் தாடி திரும்ப மாட்டானே. இப்ப பாருங்க. டேய் கேடி. பாத்தீங்களா ஐயா? லோடெல்லாம் ஏத்தி வச்சாடா? ஏத்தியாச்சுங்க. டேய் நீங்க ஏத்தின லோட கேட்கல இவரு. லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதுதான் ராமநாதம் இருக்கான். சரி சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏன் ஐஎஸ்ஐ முத்திர குத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு. இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா? அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன்? நம்ம ஊர்ல இப்படி ஒரு உத்தரவு குத்துறான். குடிக்க மாட்டேன். அட பிடிக்காம குடியா? குடிக்க மாட்டேன். டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம். ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா விடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ஊத்தி குடுங்கடா. நாசமா போனவனுங்களா? உங்ககிட்ட என்ன பேச்சு? ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க. மீதி கேட்டா ஒரு கிலோ சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய் அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா? அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா? டேய் தாடி, என்ன? அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். வயசு பிள்ளைங்க 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிரு. சரிங்க. அப்படி போடு. வேலு, அன்னைக்கு பஞ்சவரணம் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டல்ல? நிறுத்திருந்தா பரவாயில்லையே. கன்னத்துல போய் அடிச்சு விட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கணும். ஆமா பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம்? ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே பெரிய குழியா தோண்டணும். அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு, அது ஒன்னதான்னு பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடியாருவா. டபக்கடின்னு விழுந்துருவா. ஐயோ கீழே வந்து அடிபட்டுருமே. அடிச்சன்னா அவன் அடிச்சான்ல. ஆமா மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். சிஸ்டர் நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சா. உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், என்ன கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க. கையடியா? இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா? பெரியா கைய என்னையா பண்ணவன்? என் ஃப்ரெண்டு. பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எள்ளி வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இடம் எவ்வளவுயா? 3 ரூபா அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்த 10 ரூபா அண்ணன். எள்ளி 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான் இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது. எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. போடா. என்னங்க? வாடா, சீவிக்கிறேன். என்னங்க? போ. வாங்கிக்கடா, எல்லாம். கேட்க மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. இந்தப்பா, அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. போச்சா? அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. கேக்குறேன். மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க. எழுந்துடுறா. வாய் கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏற பொறுக்கிட்டீங்களா? வாங்க வந்து தண்ணி குடிங்க. வாங்க வாங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க. அவங்களையும் கூப்பிடு. ஐயா வணக்கம். தண்ணி தண்ணி குடி. வணக்கம். தம்பி யாரு? நம்ம தர்மகர்த்தா சொக்கலிங்கத்தினுடைய மாப்பிள்ளை. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துருந்துச்சு வந்துட்டேன். ஏன்பா திறந்த வீட்டுல நாய் கோழி நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டிய? பாரு, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாட்டுல நீ எங்க வேணும்னாலும் போ. வா,
ஆனா அடுத்தவன் வீட்டுல மட்டும் கேட்டுக்கிட்டு தான் நுழையணும். புரியுதா? தப்பு தாங்க மாமா, வேலை விஷயமா உங்களை பார்த்து வர சொன்னார். ம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் காந்தி வழியில வந்தவன். எனக்கு இந்த தில்லு முள்ளு திருட்டுத்தனம் இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, வேலை உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் பார்ப்பேங்க. எல்லா வேலையுமே என்ன ஆடு வேலை? மேய்ப்பேன், மாடு மேய்ப்பேன், பால் கறப்பேன், கோழி பிடிப்பேன். ஆமா, அந்த கோழியை கழுத்துல வந்துட்டு என்ன பண்ணுவேன்? கீழே விட்டுருவேன். வயிற்று என்னையா பாப்ப? இங்க வாங்க, கத்தி எடுத்து வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி தயிர்ல கலந்து கொடுத்தா கழிச்சு நின்றும். யாருக்கு? உங்களுக்கு தான். ஏய், 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 நீங்க என்ன விவரமா பேசுறீங்க? கோழிக்கு தான் சொல்றேன். தம்பி, கண்ணுக்கு கண்ணா வளர்த்து 32 கோழி வச்சிருக்கிறேன். இந்த கோழிகளை பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது நீதான். இதுதான் உன்னுடைய வேலை. நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா, அதுகளை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே அதுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. வரட்டுமா? டேபிள் கூவுது பாத்துக்க. அப்பா, என்னப்பா இது? அன்னைக்கு நம்ம தோப்புல மாங்காய் திருடினா ஒரு நாள் என் கைய பிடிச்சு இழுத்தா. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு நம்ம வீட்டுல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களே, இது என்ன நியாயம்? ஏமா, திருடன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அப்படியே விட்டுறதா? அவனை திருத்த வேணாம். காந்தி என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்ட சொன்னார். அப்பா, அது காந்தி இல்ல, இயேசு. ஓஹோ, ஏசு வேற காந்தி வேறையோ? சரி, அதை விடுமா. இங்க பாரு, கணக்குல இருந்து 2 கோழி மட்டும் தொலையட்டும், அவனை நான் தொலைச்சிடுறேன். வேலு, இன்னைக்கு உனக்காக மீன் குழம்பு சுடுசாதமும் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. நெசமாவா சொல்ற? ஆமாயா, நீ நாள் பூரா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ போய் சாப்பிடு. ஆமா, அந்த கோழி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவலை அழுத்தி பிடிக்காத, உள்ள இருக்கிற மட்டும் உடஞ்சிரும். யோ, மெதுவா வா, ஒண்ணும் அவசரம் இல்ல. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ, பின்னாடி வா. என்ன பின்னாடி நான் இப்படியா? வேலு, அவசர அவசரமா சாப்பிடாதடா, விக்க போகுது. இந்தா. யோ, ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி? சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சீ, பையா. சரி, நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம்.